புரட்டாசி வெயில் புரட்டி போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதம். அதனால பார்த்தீங்கன்னா, உஷ்ணம் நம்ம உடம்புல அதிகமாக ஏற்படும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நமக்கு செரிமான கோளாறுகள் வரும். அதனால தான் என்னமோ நமக்கு வந்து அந்த மாதம் வெஜிடேரியன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு தான் நான் இந்த கடை ஹாப்பி வெஜிடேரியன் மினி மார்ட்டுக்கு தேடி வந்திருக்கிறேன். நிறைய பேர் இந்த ஷாப்போட அட்ரஸ்லாம் கேட்டிருந்தீங்க. இது வந்து ஜுராங் வெஸ்ட்டில் உள்ள 494 பிளாக்குக்கு கீழேயே இருக்குது இந்த ஷாப் வந்து. க்ரீன் சிசிக்கு ஆப்போசிட்டில் ரோடை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஷாப் இருக்கும். அந்த சைக்கிள் ஷாப்புக்கு சைடாக வந்தாவே இந்த ஷாப் வந்துடும். நிறைய பேர் இந்த அட்ரஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்க. நான் இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். இந்த மோஸ்ட்லி இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்குறது. புரட்டாசி மாதம் வந்து அதுக்காக வந்து இந்த மாதிரி தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. காய்கறிகள் நிறைய சாப்பிடணும். சில பேருக்கு நான்வெஜ் சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸ் இருக்கிறவங்களுக்காக இந்த மாதிரி திங்ஸும் வாங்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக தான். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் வெஜ் தான். எல்லாமே வெஜிடேரியன் தான் அந்த கடையில். வெஜிடேரியன் டம்ஸ்டிக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஷாலமன் ஃபிஷ்ஷு அப்படியே ஃபுல்லாகவே பியூர் வெஜிடேரியனில் செஞ்சுருக்காங்க. எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து என்னால் சொல்லவே முடியல, அவ்வளோ இருக்குதுங்க. நான்வெஜ்ஜில் கூட நம்ம இவ்வளோ ஐட்டம்ஸ் பார்த்துருப்போமா அப்படிங்கிறது தெரில. எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க இந்த ஷாப்பில். ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த ஷாப் வந்து. இங்கே பார்த்திங்கன்னா நக்கட்ஸு, அப்புறம் வந்து ஃபிஷ் ஐட்டம்ஸில் எல்லா வெரைட்டியுமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்புறம் மாதிரி மட்டன், ப்ரானு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடலில் உள்ள ஐட்டம்ஸு, அப்புறம் சிக்கன், மட்டன் எல்லாமே இங்கே இருக்குது. அனைத்து விதமான மார்க் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் வந்து இருக்குதுங்க. லாஸ்ட் டைம் வந்து கூட வாங்கி உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இந்த ப்ரான் நக்கட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் தான் இருந்துச்சு, நேம்லாம் எதுவுமே இல்லை. அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க. எனக்கு என்னென்னு கேட்டேன், அதுக்கு சொன்னாங்க. பட் செம டேஸ்ட். ஒன்றும் இல்லை, பொட்டேட்டோ தான், அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் எக்கச்சக்கமான ஐட்டம் இந்த பாருங்கள், இது ஃபுல்லாக வெளியில் உள்ள ஃப்ரீசர் இங்கே எல்லாமே வச்சுருக்குறாங்க. அவ்வளோ ஐட்டம்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டன் ஐட்டம், மட்டனில் என்னென்ன செய்ய முடியும் அப்படிலாம் பண்ணி நிறைய எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க. லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து இதில் மட்டன் வாங்கிட்டு வந்து வெஜ் மட்டன் பிரியாணி செஞ்சுருப்பேன். ஸோ அப்போயே நிறைய பேர் இந்த அட்ரஸ்லாம் கேட்டாங்க. இப்போ இந்தியாவில் எங்கே கிடைக்கும்னா நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு வந்து தெரியல. அந்த மாதிரி நிறைய ஆன்லைனில் பார்த்துருக்கேன். ஆன்லைனில் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய ஆன்லைன்லேயே விற்கிறாங்க சில பேர். அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும்னு எனக்கு நினைக்கிறேன். இங்கே வந்து சைனீஸ் ஸ்டைலில் இருக்கும் டேஸ்ட்டெல்லாம். சிங்கப்பூரில் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்தியாவில் எப்படி இருக்குதுன்னு தெரில எனக்கு. சிக்கன் நிறைய பேர் அதை சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், நம்ம நார்மலாக வாங்குகிற வெஜ் ரோல், சம்சா, அப்புறம் வந்து பீஸா, பர்கர், வெஜ் பீஸா, பர்கர், மினி பீஸாஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எக்கச்சக்கமான இருந்தது. இந்த ப்ரான் நக்கட்ஸ்லாம் இங்கே தான் வாங்கியிருந்தேன்.